தளபதி விஜய்ல சுத்தின அரசியல் அப்படிங்கிறது இன்னுமே வந்து ரொம்ப கேவலமாவும் கீழ்த்தரமான விமர்சனங்கள் மட்டும் தான் வச்சிருக்காங்களே தவிர தளபதி விஜய்ல எதிர்த்து கருத்தியல் ரீதியான விஷயங்களை பேசுறதுக்கு இங்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த லிஸ்ட்ல இப்ப நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா, திமுக விட ரொம்பவே அதிக அளவுல வந்து விஜய்ல விமர்சிக்கிற ஒரு கட்சி அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் தான். தளபதி விஜயோட வாக்கு போயிடுச்சு அப்படின்ற பயத்திலையும் கோபத்திலையும் பார்த்தோன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல இப்போ ஒரு முக்கியமான நபர் பேசியிருக்காரு. யார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் தடா ரஹீம் அப்படிங்கிற இந்த ஒரு தற்குறி. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேசியிருக்காரு, யார் பேசுனதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். ஆண்டுக்கு 500 கோடி வருவாயை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக புனித அச்சை தருவதற்கு வந்துள்ளார் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார். அதுக்கு இந்த தடா ரஹீம் அப்படிங்கிற ஒரு தற்குறி, அரசியல் தெளிவுன்னா என்ன, அரசியல் என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி என்ன போட்டிருக்கா அப்படின்னா, புனித ஆட்சியா கீர்த்தி சுரேஷையும் த்ரிஷாவையும் இணைத்து புனித ஆட்சி நடத்த போகிறாரா விஜய் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் எடுத்து பேசியிருக்காரு. அரசியலும் கிடையாது, இது வந்து ஒரு விமர்சனம். விமர்சனத்தை கூட சரியா வைக்க தெரியாத சில கட்சிகள் அப்படின்னா அதுல முதல் கட்சியா வரக்கூடியது இந்த நாம் தமிழர் கட்சி தான். ஆபாச தாக்குதல் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது இந்த கட்சி மட்டும்தான். அதாவது விஜய் அவர் மேல இருக்கிற ஒரு வன்மம், அவர் மேல இருக்கிற ஒரு பயம், வாக்குகளை பிரிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு கோபம், இந்த கோபத்துல இந்த மாதிரியான விஷயங்களை கையாளுறாங்க இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த நபர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. அது இவங்க அண்ணனே ஒரு மேடையில் வளரிட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து இல்லன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தோன்னா இவங்களோட முட்டாள்தனமான புரிதல்வற்ற அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றது. சரி, இப்போ இந்த தடா ரஹீம் பேசியிருக்காருல, இந்த நபரெல்லாம் நாட்டுக்கும் ஆபத்து, இந்த கட்சிக்கும் ஆபத்து, மிக முக்கியமா இந்த தற்குறி பார்த்தோன்னா இவங்களோட மதத்துக்கே ஒரு ஆபத்தான நபர் தான். இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் பார்த்தோன்னா மதத்துக்கு ரொம்பவே எதிரானவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முஸ்லீமா இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். இதை தான் பேசணும், இதுக்கு மேல பேசக்கூடாது, இப்படி ஒரு ரூல் இருக்கு, இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த இடத்துலையுமே தகுதி இல்லாத ஒரு தற்குறி அப்படின்னா அந்த தடா ரஹீம் அப்படிங்கிற இந்த தற்குறி தான். இவனுக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்க வரல, அதுக்கப்புறமா தான் தனிமனித தாக்குதலை கையில் எடுக்கிறான். ஸோ இதனால இது சீமான் அவர்கள் தான் போய் பாதிக்குது. இப்போ இந்த தற்குறியோட ஆதரவாளர் சீமானுக்கு தான் ஆதரவாளர் இந்த தற்குறி. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் தான் எல்லாரும் கையில் எடுப்பாங்க. விஜயலட்சுமி அக்கா பார்த்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எடுப்பாங்க. இங்கேயாவது நம்ம வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கு, அதுக்கு சீமானே ஒரு ஆதாரம். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி அக்கா கொடுத்த கம்ப்ளைண்ட், விஜயலட்சுமி அக்கா காலில் வந்து மன்னிப்பு கேட்டது பார்த்தோன்னா நீதிமன்றம் அடிச்சது. இந்த மாதிரி ஆதாரம் உள்ள எல்லா குற்றச்சாட்டுகளுமே பார்த்தோன்னா நம்ம வைப்போம். ஆனால் இவங்க வைக்கக்கூடிய த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பேசுறாங்க, இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வன்மத்தின் நீதியாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் மட்டும் தானே தவிர உண்மை கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ விஜய் அவர் இப்போ பாலியல் கேஸில் உள்ள போன ஒரு சீமான் கட்சி சேர்ந்த நபர்கள் எப்படி பார்த்தோன்னா இதை எடுத்து பேசுறாங்க அப்படின்றத முதல் கேள்வியை நம்ம கேட்கணும்.